அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது ஊர்துவ பரிவர்த்த ஜானு சிரசாசனா. ஊர்துவனா மேல் நோக்கி தூக்கி பண்றது, பரிவர்த்தனா ட்விஸ்டிங், ஜானு சிரசாசனா நீ டு ஹெட் டு நீ போஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா கால் முட்டியில நம்மளோட தலையை கொண்டு போய் வைக்கிறதுனால அது ஜானு சிரசாசனா. சிரஸ்னா தலை கொண்டு நம்மளோட நீல வைக்கிறோம். நீ நம்ம ஜானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க சமஸ்கிருதத்துல. இதுதான் ஊர்துவ பரிவர்த்த ஜானு சிரசாசனம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பரிவர்த்த ஜானு சிரசாசனம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். கால் முதல்ல தண்டாசனம் எடுத்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஒரு காலை மடக்கிக்கிறோம். இன்னொரு காலை நீங்க இப்படி நேராகவும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கால் இப்படி கொஞ்சம் தள்ளியும் வைக்கலாம். இப்போ கைகள் மேல நல்லா தூக்கிட்டு அப்படியே வலது பக்கம் திரும்பிட்டு முன்னோக்கி இப்படி குனிஞ்சிருங்க. இப்போ பரிவர்த்தனா அப்படியே நம்ம உடல்ல முறுக்க போறோம், ட்விஸ்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வலது கால் நீட்டி இருக்கிறதுனால வலது கையை எல்போ கீழே வச்சுட்டு இந்த தலையை தாண்டி இந்த கையை இப்படி திருப்ப போறோம். திருப்பிட்டு நல்லா உங்களுக்கு எவ்வளவு அந்த மார்பு பகுதி இந்த சைட்ல கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இப்படி திருப்பிட்டு மேல பார்க்கணும். இது மாதிரி பண்ணும் போது உங்க முட்டி தூக்கக்கூடாது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த எல்போ கீழே வைக்க வரலன்னா நீங்க இப்படியே வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கும் போது அப்படியே எஞ்சிக்க கூடாது. ஃபார்வர்ட் பெண்ட் போயிட்டு அப்படியே மேல் நோக்கி எஞ்சிக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்ப அப்படியே நம்ம இடது காலில் செஞ்சுக்கலாம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுட்டு இடது கால் நீட்டி இருக்கிறதுனால இடது கையை எல்போ கீழே வச்சுட்டு இந்த கட்டை விரல இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு நல்லா தலையை தாண்டி இந்த கையை மேல் நோக்கி வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி மேலே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம பரிவர்த்த ஜானு சிரசாசனம் பண்ணோம். இது அப்படியே உட்கார்ந்துட்டு பண்ண போறோம். உட்கார்ந்துட்டு மேல் நோக்கி பண்ண போறோம். ஊர்துவனா மேலே தூக்குறது. இப்போ அதே மாதிரி ஒரு கால் நம்ம மடக்கி வச்சிருக்கோம், ஒரு காலை நம்ம மேலே தூக்க போறோம். கீழே இருந்ததுக்கு பதில் மேலே தூக்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ அதே மாதிரி இப்போ வலது கால்னா வலது கை இந்த எல்போ கீழே வச்சுட்டு இப்போ அப்படியே இப்படி மேலே தூக்குறோம். நல்லா இப்படி தூக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணி இப்படி பாருங்க. முட்டி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது காலில் பண்ண போறோம். ஒரு கால் மடக்கிக்கோங்க, ஒரு கால் மேலே தூக்கிக்கோங்க. இந்த எல்போ கீழே வச்சுட்டு இந்த 2 விரலால ஆள்காட்டி விரலால நடுவிரலால வச்சு இந்த பெருவிரலை பிடிக்கிறோம். இந்த கையும் பிடிச்சிட்டு அப்படியே இப்படி தூக்க போறோம். நம்ம படுத்துட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இப்படி காலை மேலே தூக்கிட்டு பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம வலது பக்கம் பண்ணிட்டோம், அதனால இடது பக்கமும் பண்ணிட்டோம். இதுதான் மாற்று ஆசனம். இது ஊர்துவ பரிவர்த்த ஜானு சிரசாசனம். ஊர்துவ
பரிவர்த்த ஜானுசரசாசனா. அதுக்கு வந்து பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஜானுசரசாசனா ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதான் ஒரு கால் நீட்டிட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். அந்த ஆசனா பழகிட்டு அதுக்கப்புறம் பரிவர்த்த ஜானுசரசாசனா அப்படி நம்ம இந்த இதுல செஞ்சிருப்போம். திருப்பி நம்மளோட உடம்பு நல்லா திருப்பிட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பண்ணியிருப்போம். அது வந்து பரிவர்த்த ஜானுசரசாசனா. இது ரெண்டும் நல்லாவே நீங்க பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊர்துவ ஜானுசரசாசனா பண்ணிடலாம். இது வந்து நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். ஏன்னா வந்து கால் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெயிட் ஆகணும். சில பேருக்கு வந்து இந்த முட்டி வந்து மடங்கும். ஏன் அப்படி மடங்குதுன்னா அந்த ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் அவங்களுக்கு நல்லா ஆகல. காஃப் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகாதனால வந்து அந்த முட்டி மடங்கிருக்கும். சில பேர் கேட்பாங்க ஏன் எனக்கு மட்டும் முட்டி மடங்குதுன்னா இதுதான் வந்து ரீசன். அதனால வந்து முன்னாடியே வந்து நீங்க லெக் ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜானுசரசாசனா, பரிவர்த்த ஜானுசரசாசனா இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கும் நீங்க வந்து நல்லாவே முயற்சி வந்து நீங்க அடுத்த வேற பயிற்சி ஆசனங்களும் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த பேலன்சிங் போர்ஸ் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு கால் வந்து நம்ம கீழே வர வச்சிருப்போம் பரவாயில்ல, இன்னொரு காலை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணுவோம். அதுல கொஞ்சம் வந்து நமக்கு பேலன்ஸ் தேவை. அதனால வந்து இதெல்லாம் பயிற்சி ஆசனங்கள் பண்ணிட்டு இது பண்ணோம்னா வந்து அழகா வந்து வந்துடும். இந்த படுறதுனால என்ன வந்து பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ட்விஸ்டிங் பண்றதுனால நம்மளோட மேல் உடம்பு மட்டும் இந்த பாதி அப்பர் பாடியை சொல்றோம் அது மட்டும் நல்ல முறுக்குத்தன்மை ஏற்படும். இந்த முருங்குத்தன்மை ஏற்படுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுல இருக்கிற அந்த பேன்கிரியாஸுக்கும் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. அந்த முருங்கிறதுனால வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அப்டமன் ஆர்கன் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் இப்போ அதாவது வந்து PCOS சொல்றாங்களா பெண்களுக்கு கர்ப்பப்பையில வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், நீர்க்கட்டிகள், அதெல்லாம் போறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம். சப்போஸ் இந்த ஆசனம் வரலன்னா நீங்க வந்து ஜானுசரசாசனம் பரிவர்த்த ஜானுசரசாசனம் நீங்க வந்து செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வந்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து தாராளமாகவே நல்லா செய்யலாம். ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கிறதுனால அதுக்காக மற்றவங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. முயற்சி செஞ்சோம்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்கள் நீண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து கால்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா போகும். மார்பு பகுதியை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா விரிக்கும் போது மார்பு பகுதிக்குமே வந்து உங்களோட நல்லது. அது லங்ஸுக்கு ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. கழுத்தும் திரும்பி பார்க்கும் போது கழுத்துக்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஆசனம் பண்ணாவே அதை வந்து நிறைய பலன்கள் வந்து எல்லாமே வந்துடுது. இந்த ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.